இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், துப்பாக்கி கீழே போட்டு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். நோ, சுடாத. இவன் எனக்கு உயிரோட வேணும். ராஸ்கல், கொஞ்ச நேரத்துல பிபி ஏத்திட்டா. குட் ஜாப் ஏடி. நீ கரெக்டான நேரத்துல அவனை கன் பாயிண்ட்ல தடுத்து நிறுத்திட்ட. ஒருவேளை அவன் மட்டும் தப்பிச்சிருந்தானா அவ்வளவுதான். நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருக்கும். இல்ல சார், அவன் தப்பிக்கிறதுக்காக கன் எடுத்து மிரட்டின மாதிரி எனக்கு தெரியல. வேற ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் தப்பிக்க பாக்குற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கான்னு தோணுது. என்ன சொல்ல வர நீ? ஆமா சார், இங்க இருக்கிற ப்ரொடெக்ஷனை தாண்டி அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவன் இப்படி பண்ணிருக்கானா வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு அர்த்தம் சார். அதுவும் இல்லாம இவ்ளோ நாள் இல்லாம இப்ப ஏன் திடீர்னு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்? அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிருப்பான்னு சொல்ல வர? ஏங்க சரியா இருந்தா இப்ப வரப்போற கபிலனுக்கு ஏதோ ஹிண்ட் குடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான்னு தோணுது. ஏடி, இங்க கபிலன் வர போறான்னு புருஸ்திக் தெரியாது. கரெக்ட் சார், இவ்ளோ நாள் தெரியாம இருந்ததாலதான் எதுவும் பண்ணாம இருந்திருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கபிலன் இங்க வர போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கபிலன் வந்தா ரெண்டு பேரும் எதுவும் உளையிடக்கூடாதுன்னு தெளிவா இருப்பானுங்க. அதுதான் ப்ரூஸ்லியோட பிளானா இருக்கணும். சரி, என்ன நடந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது இவங்க ரெண்டு பேர் மூலமா நமக்கு க்ளூ கிடைச்சே ஆகணும். இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். ஏடி, சொல்லு, என்ன ஐடியா? ரெண்டு பேரையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம். அவங்கள ஒரே இடத்துல தனியா உட்கார வைக்கலாம். எப்படியும் ரொம்ப நேரம் ரெண்டு பேராலையும் தெரியாத மாதிரி நடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க பாடி லாங்குவேஜை நமக்கு காட்டி கொடுத்துரும். நாம அவங்கள கவனிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். சூப்பர் ஐடி, இதுதான் சரியான ஐடியா. ஓகே ஐடி, அப்படியே பண்ணிடலாம்.